வணக்கம். மிக துல்லியமான ராசி பலன்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, 14/9/2025 அன்று சுகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக மிதுன ராசிக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பண வரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை இரவில் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனால் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசாங்கத்தின் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே அமையும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிறைய சவால்கள் சந்திக்க வேண்டி வரும். நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும். மனதில் போட்டு வைத்த திட்டத்தை ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்த முடியும். பொருளாதார நிலையில் நல்ல மேன்மை உண்டாகும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். உற்சாகமாக செயலாற்றி எதிலும் வெற்றி பெற முடியும். அடிக்கடி பயணங்களால் அலைச்சலும் ஆதாயமும் உண்டு. இதுவரை சந்தித்து வந்த அலைச்சல்கள் குறையும். தேவையற்ற செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிட முடியும். தேக நலனில் அக்கறை கொள்ளவும். பேச்சில் நிதானமும் செய்யும் செயல்களில் கவனமும் மிகவும் அவசியம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிரிகள் பலம் குறைந்து காணப்படுவர். முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பர். குடும்பத்தில் அதிக அளவில் செலவினங்கள் இருப்பதால் சிக்கனம் தேவை. உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஏதேனும் உடல் பிரச்சனை என்றால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. கடன் தொல்லைகள் ஒருபுறம் இருந்தாலும் அதை எப்படியும் சமாளிக்க முடியும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். திருமணம் மற்றும் சுப காரியங்கள் கைகூடும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி சேமிக்க முடியும். குடும்ப விஷயங்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்புக்கான பலன் கிட்டும். அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள். பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள்.
பயணம் செல்ல நேரலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள். உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும். கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள். அடுத்த 44 நாட்களுக்குள் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழி பிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவார்கள். வேலைப்பளு காரணமாக வெளியில் தங்க நேரலாம். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு அசாத்திய துணிச்சலும் சாதுரியமும் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். பஞ்சம ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவர். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கூட்டுத் தொழில் ஆதாயம் தரும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு விலகும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உங்கள் திறமை வெளிப்படும். செப்டம்பர் 12 முதல் புதிய முயற்சிகள் லாபம் தரும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். சேமிப்பும் உயரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு எப்போதும் தேடி வரும். உங்கள் வாழ்வில் யோகமான நாட்களாக அடுத்த 44 நாட்கள் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் யோகக்காரகர் நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். சமுதாயத்தில் செல்வாக்கை உயர்த்துவார். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வருமானம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கேதுவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவர். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். கையில் எடுத்த வேலையை முடித்த பிறகுதான் மறு வேலையை தொடருவீர்கள். வருமானமும் அதிகரிக்கும். உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் கூட தலைநிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடம் செல்வாக்கு உயரும். தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும். புதிய வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். பிறரை நம்பி இருந்த நிலை இனி உங்களுக்கு இருக்காது. அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரம் தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு வேலையின் மீது இருந்த பயம் போகும். விவசாயத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உழைப்பிற்கேற்ப லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிந்த ஞானமும் பிறரை வழிநடத்தும் திறமையும் கொண்ட உங்களுக்கு அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவானின் அருளால் முன்னேற்றமானதாக இருக்கும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உருவாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு உங்கள் நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவார். திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே என மனம் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு தகுதியான வரன் வரும். திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். முன்னோரின் சொத்து தங்கள் கைக்கு வந்து சேரும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். செப்டம்பர் 12 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். புதிய இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும். தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும்.
தடைபட்டு வந்த செயல்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உங்கள் செல்வாக்கு உயரும். உறவினர்கள் வீடு தேடி வருவர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரம் மற்றும் தொழில் லாபம் தரும். பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வசதியான வீட்டில் குடியேறும் நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இத்துடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.